ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோயிலில் செய்கிற அபிஷேகம் எப்படி செய்யலான்னு என்னோடய செயலை செய்கிறேன். வாங்க பார்க்கலாம். வாங்க அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். வாழைப்பழம், பேரிச்சை பழம், தேங்காய், நாட்டு சர்க்கரை, சுக்கு, ஏலக்காய், தேன். இதெல்லாம் நம்ம நல்லா கை வாஷ் பண்ணிட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா தோலை வாழைப்பழத்தை தோலெல்லாம் நல்லா உரித்து எடுத்துடலாம். எடுத்துட்டு வாங்க பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸை சன்னமாக சின்ன சின்னதாக பீஸ் போட்டு பாருங்கள், நல்லா சன்னமாக போட்டோம்னா நல்லா இருக்கும், நல்லா ஊறி வரும். இப்படியே எல்லா பழமும் இதே மாதிரி கட் பண்ணிடலாம். பாருங்கள், பழம்லாம் நல்லா இந்த மாதிரி சன்னமாக கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்தது தேங்காய் அப்படியே தூவிக்கலாம். தேங்காய் நிறைய போட்டால் தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் நிறைய போட்டிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி நல்லா நிறைய போட்டுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், 9 days பேரிச்சம்பழம் நாங்கள் நல்லா சின்ன சின்ன பீஸாக பிச்சு போட்டு வச்சுருக்கோம். அதையும் போட்டுக்கலாம். நீங்கள் அதோடு ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளம்பழம், முந்திரி இதெல்லாமே போட்டுக்கினீங்கனாலும் நல்லா டேஸ்ட் இருக்கும். என்கிட்ட இது இருக்குது, அதனால் நான் இது மட்டும் போட்டு இன்றைக்கி செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. அடுத்தது பாருங்கள், சுக்கு, ஏலக்காயெல்லாம் பொடி செஞ்சு வச்சுருக்கேன். அதுவும் நல்லா போட்டுக்கலாம். இது நல்லா போட்டால் நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்தது நம்ம பாருங்கள், நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். நல்லா போட்டோம்னா இது நல்லா போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது ஹனி ஊற்றிக்கலாம். இதெல்லாம் நல்லா ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பழம் நல்லா உடையாமல் அப்படியே லைட்டாக கிளறி எடுத்தோம்னா தான், இல்லைன்னா பழம்லாம் நல்லா உடஞ்சி சின்ன சின்ன பீஸ் ஆகிடும். அது நல்லா இருக்காது அவ்வளோவா. நல்லா பெரிய பெரிய பீஸாகவே இருக்கணும். அதனால் நம்ம லைட்டாக கிளறி விடணும். இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes நல்லா அப்படியே மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா அது நல்லா ஊறி அந்த சர்க்கரை, தேனெல்லாம் நல்லா கலந்தால் நல்லா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கனாலும் இன்னும் நல்லாயிருக்கும். இதுவும் நல்லாயிருக்கும். இப்படியேவும் சாப்பிடலாம். இப்போ நான் இப்படியே சாப்பிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், நம்மளுக்கு ஸ்வீட்டை பொறுத்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாம். நாங்கள் மீடியமாக தான் சாப்பிடுவோம். அதனால் நாங்கள் கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கலந்துட்டாக்க இப்போ நம்ம கப்பில் போட்டு டேஸ்ட்டுக்கு கொடுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி சாமிக்கு செஞ்சு படைக்கலாம். நீங்கள் வீட்டில் சாமி கும்பிடும்போது பொங்கல் பண்ண முடியாதவங்க இது பண்ணி கூட படைச்சிக்கலாம். நல்லாயிருக்கும் சாமிக்கு. வாங்க இப்போ நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், டேட்ஸு, வாழைப்பழம், இந்த வெல்லம் எல்லாம் போட்டு நல்லா ஊறி இருக்குது. பாருங்கள், நல்லா இருக்குங்க. இனிப்பாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்களும் தெரிஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.